ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நம்ம இந்த மே மாதம் 17 உத்திரட்டாதியில் இருந்து பயிற்சியாகி ரேவதிக்கு போன சனி உங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்கள் எல்லா வயசுலேயும், சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, பெரிய வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, வயசானவங்க கொஞ்சம் ஒரு 90 வயசெல்லாம் இருக்கும்ல, அவங்களா இருந்தாலும் ஒரே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு எதுக்கு இப்படி நம்ம பண்ணுறோன்னே புரியாது. அப்படி ஒரு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க எந்த விஷயத்துக்கானாலும். இப்போ வயசானவங்க கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்க, ரொம்ப இரும்பிகிட்டே இருக்கார் அப்பான்னு வச்சுக்கோங்க. யாரோ அவரோட பொண்ணோ பையனோ போய் கேட்டிங்கன்னா, ஏன்ப்பா இப்படி இரும்பிகிட்டே இருந்தீங்களே, நைட்டெல்லாம் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா, வேண்டாம் நான் வரமாட்டேன் அப்படிம்பார். புரியுதா? ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இரும்பிகிட்டே இருக்கணும், நெஞ்செல்லாம் வலிக்கும், அப்புறம் அதுக்கு வேற கஷ்டப்படுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அல்ல வேண்டாம் அப்படின்றவாரு. நான் வரல அப்படின்வாரு. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவரே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பையனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போன்வார். ஏன்ப்பா நேற்று நான் கேட்டேன்னா, அப்படி தான் இன்றைக்கி தான் நான் வருவேன், என்னை கூட்டிகிட்டு போ. எதுக்காக நம்ம பிடிவாதம் பிடிக்கிறேன் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தோணாது. அவங்க நினச்சது நடக்கணும். புரிஞ்சுதுங்களா? வயசானவங்களே இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா இன்னும் சின்னவங்க, மனைவிக எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நீங்களே யோசிச்சுக்கோங்க. சதய நட்சத்திரக்காரர்கள் எதுக்கு பிடிவாதம் பண்ணுறோன்னு தெரியாமல் பயங்கர பிடிவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் சதய நட்சத்திர கணவர்களாக இருந்தால் மனைவிகள் விட்டு கொடுத்து போங்க. சதய நட்சத்திர மனைவிகளாக இருந்தால் கண்டிப்பாக கணவர்களெல்லாம் விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் உங்களால். அவங்க தான் அப்படி இருக்காங்கங்கிறதுக்காக நீங்களும் சரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கஷ்டம். ஓகேங்களா? அதனால் மனைவி மேலே ரொம்ப அன்பாக பிரியமாக அவங்க கூட அவங்க அப்படி தான் உருன்னு பேசுவாங்க, ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி பேசுவாங்க. அதுக்கெல்லாம் கண்டுக்காமல் என்ன வேணால் பேசினா பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா 2 பேத்துக்குள்ளேயும் சும்மா, அதுவும் சின்ன விஷயத்துக்கு கூட தகராறு வரும். காலையிலேருந்து ஒரு 4-5 தடவை சண்டை போட்டுருவீங்க சாயந்தரத்துக்குள்ளே. அந்த மாதிரி சண்டே ஆனால் ஏன் வீட்டில் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதே போல் அவங்க நினச்ச, இப்போ சண்டேனா அவங்க சாம்பார் வைக்கணும்னு நினச்சா சாம்பார் தான் வைப்பாங்க. இல்லை அவங்க அதே நீங்கள் கேட்டால் செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஒரு சிக்கன் குழம்பு செய்யலாம்லம்மான்னு கேட்டிங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு சிக்கன் செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்வாங்க மனைவி. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் கணவர். காலையில் நேரமாக எழுந்திரிச்சு போயிட்டு இன்னைக்கு கீரையெல்லாம் பார்த்தோமா, நீ ஏதாவது கீரை கடைஞ்சி அப்படி செஞ்சிருன்னு சொல்வார். ஆனால் திடீர்னு 11 மணிக்கு கிளம்பி போய் மீன் எடுத்துகிட்டு நான் மீன் சாப்பிட்ணுன்னுவார். காலையில் நீங்கள் சொன்னேன்னு தானே இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல இப்போ என்ன மீன் செய்ய முடியாதா உன்னால், செய் அப்படின்வார். அந்த மாதிரி அவங்க நினைக்கிறத அவங்க நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நடத்தியே தீருவாங்க சதய நட்சத்திரக்காரர்கள். ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் சதய நட்சத்திர பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பேசாமல் இருந்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையை இனி 1 வருஷ காலம் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க நினச்சது தான் நடத்துவாங்க. அவங்களுக்கு பிடிச்சது தான் செய்வாங்க. நீங்கள் ஏதாவது பேசுனா அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? இதுவே உங்கள் வீட்டில் மனைவி சதயமாக இருந்து உங்கள் வீட்டு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சதயமாக இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் பாவப்பட்ட கணவர்கள் தான். அதே மாதிரி மனைவியாக இருந்தாலும் குழந்தைங்களும் சதயமாக இருந்து, கணவரும் சதயமாக இருந்து, மாமியாரும் எல்லாம் சதயமாக இருந்தாங்க, முடிஞ்சிங்க நீங்கள். ஓகேயா? அதனால் சதய நட்சத்திரக்காரர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைன்னா கூட இருக்கவங்க மண்டையை பிச்சுக்கிற மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க. ஓகேங்களா? யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வேறு யாராவது சதயமாக இருந்தாங்க அப்படின்னாலும் கவனமாக இருந்துக்கிறது. அதாவது கணவன் மனைவி குழந்தைங்கள தவிர மாமனார் மாமியார் நாத்தனார் மச்சாண்டார் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க யாராவது சதயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, நல்லது. திருமணத்துக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்கள் சுய ஜாதகத்தில் திருமணத்துக்கான யோகம் இருந்தால் நடக்கும்.
திருமணத்துக்கான யோகம் உங்கள் சுயஜாதகத்தில் இல்லைன்னா கட்டாயம் இந்த வருஷம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கிடையாது. குழந்தை இருக்கா? இல்லை. அதுவும் அதுதான் சொல்கிறேன், சுயஜாதகத்தில் குழந்தைக்கான வாய்ப்பு இருந்தால் வேணால் கிடைக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி சனி இந்த மாதிரி ஒரு பாவநிலை வச்சுருக்கும் போது குழந்தை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த வருஷம் கிடைச்சிடும். வெளிநாட்டு யோகம் உண்டா? கட்டாயம் உண்டு. சரிங்களா? கட்டாயம் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ இந்த போர் பிரச்சனையெல்லாம் நடந்துட்டுருக்கனால கொஞ்சம் அதில் ஏதாவது சிக்கல் வரலாம். ஓகேங்களா? ஆரோக்கிய குறிப்பாடு எப்படி இருக்குது? ஆரோக்கிய குறிப்பாடு பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? அதாவது ஒரு நோய், உடம்புல ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கு சரியான மருத்துவம் எடுத்துக்கிறீங்க, சரியாக மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க, டாக்டர் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை செக்கப் வர சொன்னாங்க, நீங்கள் கரெக்டாக போயிடுறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கவனிக்காமல் விட்டுட்டேன், நான் மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடல அப்படின்னா பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வயசானவங்களுக்கு கட்டாயம் அவங்க மறந்துட்டா கூட வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பிட வச்சு மாத்திரை மருந்தெல்லாம் குடிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இருப்பாங்க. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதாவது ஏதாவது உற்பத்தி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் வரும். டே அண்ட் நைட் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க, திரும்பியும் காலையில் 7 மணிக்கே கம்பெனிக்குள்ளே வந்து உட்காந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கும். சூப்பராக வேலை நடக்கும், சூப்பராக பணம் வரும். ஓகேங்களா? வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னாலும் மிக மிக சிறப்பாக இருக்கும். ரெகுலராக வியாபாரம் நடக்கும். சரிங்களா? நீங்கள் தைரியமாக இப்போ நீங்கள் ஒரு மாம்பழ வியாபாரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு 100 கிலோ வாங்கி போட்டுடலாம். அது கண்டிப்பாக விற்று தீர்ந்துடும். ரெகுலராக வந்துட்டுருப்பாங்க இல்லையா ஒரு கஸ்டமர்ஸு, அவங்க கரெக்டாக அந்த சைடு கிராஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த நிரந்தர வியாபாரம் அப்படின்றது இந்த வருஷம் கட்டாயம் இருக்கும். வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு எனக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வேலையில் தான் இருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து இப்போது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். எதுக்கும் உங்கள் சுயஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த நேரத்துலையும் 4ஆம் பாவ அதிபதியெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காருன்னா 100% நீங்கள் வேலையில் உட்காந்துருவீங்க. பதவி உயர்வு இருக்கா? கட்டாயம் இருக்குது. சரிங்களா? அந்த பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. நீங்கள் தான் ரெடியாக இருப்பீங்க, ஃபஸ்ட்டில் இருப்பீங்க, உங்களுக்கு ஈஸியாக மேலே தூக்கி போட்டுருவாங்க. கடன் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வேலை செய்யணுன்னா கடன் வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கடனை கட்டியும் முடிச்சிருவீங்க, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு கட்ட முடியுமா? வீடு அமைப்பு இருக்கா? வண்டி வாகனங்கள் வாங்குகிற அமைப்பு இருக்கானா உங்களுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்சிருப்பீங்களே இந்த மாதிரி ஒரு கனவு வீடு கட்டணும் அப்படின்னு, அந்த மாதிரியான வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் உண்டு. நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க, அந்த பணம் நல்லா வருது. தைரியமாக நம்ம வந்து முதல்ல ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 3000 இன்னொரு 500 ஸ்கொயர் ஃபீட் சேர்த்தே கட்டலாம் அப்படின்னே நினச்சி நல்லா கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ தைரியமாக வீட்டுக்கான லோன் போட்டு நீங்கள் கட்டலாம். அதே போல் வண்டி வாகனங்களும் உங்களுக்கு சூப்பராக அமையும். அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல பிரம்மாண்டமான வண்டிகள் அமையும். காரு, 2 வீலர் எதுவோ நீங்கள் ஆசைப்பட்டதே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது டைமு. வழக்குகள் எப்படி இருக்கும்? வாடகை வருமானங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இப்போ வந்துட்டுருக்கிற வருமானங்களில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இன்னும் அதிகமாக தான் ஆகுமோ தவிர கீழே போகாது. அதனால் நல்ல வாடகை வருமானங்கள் சிறப்பாக வந்துட்டுருக்கோம். வழக்குகள் அப்படின்னு பெருசாக இருக்காது. இந்த நேரத்தில் நீங்களும் யார் மேலேயும் வழக்கு தொடுக்கிற ஐடியாலே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நேரமும் இருக்காது, அவ்வளோ வேலை இருக்கும். உங்கள் மேலே யாராவது வழக்கு போட்டிருந்தா இப்போது அது அப்படியே நிற்குமோ தவிர பெருசாக எந்த ஒரு இதுவும் நடக்காது. அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயம் அதிர்ஷ்டம் இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாமே நிலையாக இருக்கும், எதுவுமே உங்களை விட்டு போகாது. இப்போ நீங்கள் ஏதாவது விற்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வீடு கட்டணும், சரி ஒரு இடத்துல வீடு கட்டலாம், இன்னொரு இடம் இருக்குல்ல அதை விற்று அந்த பணத்தை போட்டு நம்ம வீடு கட்டலாம்னு நினச்சா அப்படி விடாது. அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது விற்காது. ஆனால் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும்.
புரியுதுங்களா? லோன் வாங்கி இப்போதைக்கு நம்ம கட்டிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே அது விற்கணும்னு தோணாது. அந்த இடம் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. இப்படியே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நமக்கு லோன் கட்டுறது. அதனால் லோனை கட்டி இந்த கடனை வீட்டு கடனை முடிச்சிடலாம். அந்த இடம் பத்திரமா இருக்கட்டும். நாளைக்கு பிள்ளைங்க படிப்புக்கு, திருமணத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கிற நேரமாக இது இருக்கும். அதனால் உங்கள் சொத்துக்கள் உங்களை விட்டு போகாமல் இருக்கும். 2வது, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது சொத்து அந்த மாதிரி வரணும்னு இருந்தாலும் உங்களுக்கு அது வந்துடும். மனைவி வெளியில் சொத்துக்கள் இருந்தாலும் அதுவும் வந்து சேர்ந்துடும். கணவர் வழியில் சொத்துக்கள் இருந்தாலும் வரும். ஒருவேளை இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு முடிவு பண்ணால், சரி நம்ம பொண்ணு வீடு கட்டுறா, அவளுக்கு நம்ம ஏதாவது பண உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. கூட பிறந்தவங்களும் கொண்டு வந்து உதவி செய்ய ரெடியாக இருப்பாங்க எல்லாருமே. உங்களுக்கு ஏதாவது பணம் பத்தாமல் போயிட்டா கூட நாங்கள் தர்றோம், உங்களுக்கு எப்போ இருக்கோ நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உதவி பண்ண இந்த நேரத்தில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி ரேவதியில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். பணம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பேங்க்குக்கு போனால் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பணம் வேணுமான்னு கேட்டு கொடுப்பாங்க. சொந்தங்கள் வேணுமான்னு கேட்டு கொடுப்பாங்க. என்கிட்ட நகை இருக்குது, வேணால் நீங்கள் அடகு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் வேலையெல்லாம் முடித்து திருப்பி கொடுங்க, அப்படியும் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.